Raycasting in Unity. எனக்கு இந்த வீடியோவில் யூனிட்டியில் ரேகாஸ்டிங்னா என்ன, இந்த ரேகாஸ்டிங் இங்கே வச்சு என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம யூனிட்டியில் ஒரு புது சீனில் இருக்கும். அதாவது ஒரு சிம்பிளான சீன். எப்பவும் போல் ஒரு கியூப் இருக்காரு, ஒரு பிளேன் இருக்குது, நம்ம மெயின் கேமரா இருக்குது, நம்ம கேமி போனோம்னா சிம்பிளாக நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ரேகாஸ்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ சிம்பிள் சீன் தான். இப்போ போல் நம்மளோட ப்ராஜெக்ட் மெட்டீரியல் விண்டோ, சீன்ஸ் விண்டோ இருக்குது. மெட்டீரியலில் ஜஸ்ட் ஒரு கிரவுண்டு இருக்கிற பிளேயர் நான் பேர் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பிளேயருக்கான மெட்டீரியல் சாரி பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சீன் தான். ஸோ இப்போ ரேகாஸ்டிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ ரேகாஸ்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு சின்னேரியோ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேனில் இருக்கும். அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எம்டி கேம் ஆப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கேம் ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஆக்சிஸோட, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு இசட் ஆக்சிஸ், ஒரு ஒய் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு 2 ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ தான் ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சிம்பிளாக அதுக்கு ஒரு கிஸ்மோஸ்க்காக ரெட் கலரில் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேவை பாஸ் பண்ணுறோம். அதாவது ஏதோ ஒரு டேரக்ஷனில் இப்போதைக்கு நம்ம இந்த சீனோரியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ரேவை பாஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பாஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டே எடுக்கிறோம். அதாவது அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் முட்டுதோ, ஸோ நம்ம கேஸில் இந்த ஒரு கியூபை முட்டுது. ஸோ விச் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர். ஸோ இது வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து முட்டுது. ஸோ இங்கே போது பார்த்தீங்கன்னா ஒரு லைன். ஸோ இதான் வந்து ரேன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்னது ஹியூமன் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக நம்ம கண் எடுத்துக்கலாம். ஸோ கண் வந்து கண் வந்து என்ன பண்ணுன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிக்கெட் விளாட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கிரிக்கெட்டில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு பால் வந்து நீங்கள் கேட்ச் பிடிக்க போகிறீங்க. அந்த பால் வந்து சம்மர் லைக் ஒரு கிரீன் கலர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு காஸ்கோ பால்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கண்ணு வந்து என்ன பண்ணுன்னா, சிம்பிளாக அந்த பாலுக்கும் உங்களோட ஐக்கும் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் ரேகாஸ்ட்டை வச்சு. ஸோ ரேகாஸ்ட் என்ன பண்ணால் சிம்பிளாக அங்கே ஒரு ரேவை பாஸ் பண்ணும். அங்கேருந்து நம்மளோட கண்ணுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிற கால்குலேட் பண்ணும். கரெக்டாக நம்ம மூளை நமக்கு சிக்னல் கொடுத்து நம்ம கையை எந்த இடத்துல வச்சா அந்த பாலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை வந்து கால்குலேஷன் பண்ணும். இது கன்ஃபார்மாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் உங்கள் மூளையே இந்த சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் கை வச்சா உங்கள் பால் வந்து உங்கள் கை கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூளை கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணி கரெக்டாக அதை பிடிச்சிரும். ஸோ இதான் ரேகாஸ்டிங் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக யூனிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம யூனிட் எடிட்டர் போய்க்கலாம். யூனிட் எட்டில் நம்ம சிம்பிளாக ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் உருவாக்கணும் பார்த்தீங்களா. ஸோ சம்மர் லைக் நம்ம கேமரா கிட்டேயும் அலைன் பண்ணிப்போம். ஸோ அப்போ இங்கே போயிட்டு சம்மர் லைக் கீழே வச்சுப்போம். ஸோ லைட்டாக அப். ஸோ கரெக்டாக நம்ம கியூபை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வச்சுட்டு இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சிம்பிளாக ரேகாஸ்ட்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு இது தெரிய மாட்டேங்குது, ரைட். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் இது நம்ம கேம் எவ்வளோ பார்க்க முடியும். ஸோ நம்ம சிம்பிளாக கண்ணுக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே அதுக்கு ஒரு நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிஸ்மோஸ்னு அது ஒரு ஐக்கானுங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதை நம்ம கிஸ்மோஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம யூனிட்டியில் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிஸ்மோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ ஒரு ஐக்கானை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாதிரி நமக்கு நிறைய ஐக்கான் இருக்குது. நீங்கள் வேணால் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிச்ச ஐக்கான் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக ரெட் கலரில் கொடுக்குறதுக்கு. ஸோ பார்த்தா நிறைய ஐக்கான் இருக்குது. ஸோ ரெட் கலர் அழுத்திக்கோங்க. பார்த்தா அது பேரோட நமக்கு இங்கே வந்துடும். ஸோ பார்த்தா நமக்கு பேரோட இங்கே இப்போ வந்துடும். ஸோ ஜஸ்ட் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பேக் போய்ப்போம். ஸோ கேமில் போய் நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ கேம் நமக்கு எனக்கு தெரியல. ஸோ தெரிய அளவுக்கு இதை நம்ம கரெக்டாக வச்சுப்போம். கேம் வியூவில் ஸோ கேம் வியூவில் நமக்கு ரேகாஸ்ட்னு தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு ரேகாஸ்ட்னு தெரியலன்னா அந்த கேம் வியூவில் மேலே பார்த்தீங்கன்னா கிஸ்மோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிஸ்மோஸ் ஆன் பண்ணால் தான் நம்மளால் அந்த சீன் வேர்ல்டில் இருக்கிற என்னென்ன கிஸ்மோஸ் இருக்கோ அதை சொல்ல கிஸ்மோஸ் தான். ஸோ கிஸ்மோஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பார்த்தா நமக்கு ரேகாஸ்ட்னு தெரியுது. ஸோ கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிப்போம். ஸோ நம்ம கேமராலேருந்தே பண்ணுவோம். ஸோ பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம லைக்கியர். ஸோ கரெக்டாக நம்மளோட கியூபு கிட்ட. ஸோ கரெக்டாக ஃபார்வர்ட்லேயும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ லைட்டாக டவுன் பண்ணிப்போம். கேம் வியூவில் தெரியல. ஸோ நம்ம கேமரா டவுன் பண்ணிப்போம் இந்த தடவை. ஸோ கேமராவை டவுன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தா நம்மகிட்ட ரேகாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்கிரிப்ட்டுக்காக ஒரு ஃபோல்டர் உருவாக்கிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போயிட்டு சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணி ஹிட் கிரியேட் அந்த ஷீட் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு நான் ரேகாஸ்ட்னு பேர் வைக்கிறேன். ஸோ ரேகாஸ்டிங் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோமே. ஸோ நல்ல ஸ்பேஸ் வரக்கூடாது, நானே மறந்துட்டேன். ஸோ அண்டர்ஸ்கோர் and then hit enter and double tap into open into Visual Studios. ஸோ ஓப்பன் பண்ண நம்ம பண்ண வேண்டிய க்ளீன் பண்ணலாம் பண்ணிப்போம். ஸோ பண்ண சிஸ்டம் கலெக்ஷன் சிஸ்டம் ஜென்டிக் க்ளோஸ் தூக்கிடுவோம். ஸோ அந்த பேக் அதையும் நம்ம பேக் அடிச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நமக்கு தேவையில்லை, நம்ம வாய்ட் அப்டேட்டில் மட்டும் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். சிம்பிள் ஒரு ரேகாஸ்ட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எப்பவும் போல ஒரு ரே வேணும். ஸோ சிம்பிளாக நம்மளோட சினிமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ரே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரே நமக்கு வேணும். ஸோ இந்த ரேவை எப்படி உருவாக்குறதுனா, ஸோ யூனிட்டிலே சிம்பிளான ஒரு கீவேர்டு இருக்குது, அது பேர் தான் ரே. ஸோ நம்ம ரே உருவாக்க போகிறோம். அதுக்கு வந்து ரே நம்ம ஸோ ரே ஒரு பேர் வைப்போம். அதாவது லோவர் கேஸில் ரேன்னு பேர் வைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் ரேங்கிறது ஒரு கீவேர்ட். இந்த ரேங்கிறது நம்ம அதுக்கு வச்ச ஒரு பேர், ஒரு பேராமீட்டருக்கு ஒரு வேரியபிளுக்கு வச்ச பேர் தான் நமக்கு வச்ச ரே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து
இந்த ரேங்கிறது ஒரு ஃபிசிக்ஸ் பேஸ்டான ஒரு மூவ், அதாவது ஃபிசிக்ஸ் பேஸ்டான ஒரு வேரியபிள். ஸோ நான் சொன்னல இது இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம கண் எப்படி நம்ம பாலுக்கும் நம்மளோட ஐக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணு. ஸோ இந்த ஃபிசிக்ஸை பேஸ் பண்ண ஒரு ரே, ஓகேவா. ஸோ நம்ம ஃபிசிக்ஸை பேஸ் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா சிம்பிளாக நம்ம ஃபிசிக்ஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ ஃபிசிக்ஸ் டாட் ரே கேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ரேவை கேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரே கேட்குது. ஸோ இந்த ரேக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேக்கு வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்ன நான் இப்போ சொல்லி கட்டாயமாக நான் வார்டு ஷார்ட்டை திறந்துக்கிறேன். ஸோ சாரி, நம்மளோட வார்டு ஷார்ட்டை ஓன் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த ரேக்கான பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ரேலேருந்து ரே, ஸோ நான் சொன்னல 2 ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு, அது வேற ஒன்றும் இல்லை, ரே டாட் ஆரிஜின் அண்ட் தென் ரே டாட் டைரக்ஷன். ஸோ இது 2 மட்டும் இருந்தாலே போதும் உங்களால் ஒரு ரேவை பாஸ் பண்ண முடியும். ஸோ ரேவை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ட்ராவான பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம 2 விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது 2 மட்டும் இருந்தாலே போதும் உங்களால் ஒரு ரேவை பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ரே டாட் ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து என்னன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டை எதோட அட்டாச் பண்ணிருக்கோமோ அதுலேருந்து ஆரம்பி, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அதுலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த ஸ்கிரிப்டை எதோட அட்டாச் பண்ணுறோமோ அந்த டிரான்ஸ்ஃபார்மை குறிக்கிறது அந்த லோவர் கேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி டைரக்ஷன் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்ட். ஃபார்வர்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதோட இசட் ஆக்சிஸ். ஸோ ஃபார்வர்டில் அது எதோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரே கேஸ்ட் இந்த ஆக்சிஸ் அதாவது ஃபார்வர்டில் இசட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இசட் ஆக்சிஸ் ஃபார்வர்ட், இப்படி போனால் பேக்வர்ட், அது மைனஸ் இசட் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல நம்ம ஃபார்வர்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரேக்கான 2 முக்கியமான பேராமீட்டர்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரே கேஸ்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரே கேட்குது. ஸோ நம்ம உருவாக்கி வச்ச ரேவை டிக்ளேர் பண்ணுறோம். தென் கமா போட்டிங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ போல் பப்ளிக் இது ஃப்ளோட் தான். ஸோ ஃப்ளோட் வந்து நான் ரேஞ்சுன்னு பேர் இருக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் போகிறதுக்காக. ஸோ இதில் ரேஞ்சை டிக்ளேர் பண்ணிடுறேன், ரேஞ்ச். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேயர் மாஸ்க்னு கேட்குது. ஸோ லேயர் மாஸ்க்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாக உங்களோட யூனிட் எடிட்டர் போனீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் டேக்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஒரு நிறைய கேம் ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளோட மிகப்பெரிய கேமில் நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த நிறைய ஆப்ஜெக்டையும் குரூப்பாக இருக்கிறது நம்ம லேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தா டேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லேயர் அவங்களே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரவுண்டு ஒரு லேயர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிளேன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கு வந்து நம்ம கிரவுண்டை நம்ம ரீநேம் பண்ணிப்போம். ஸோ கிரவுண்ட் அந்த சிம்பிளாக நம்ம கிரவுண்டு லேயரில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேயர் யூஸ் பண்ண போகிறதுல ஒரு சில விஷயத்தில் லேயர் தேவைப்படலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கன்று உருவாக்குறீங்கன்னா அந்த கன்று வந்து எனிமி மேலே மட்டும் தான் படணும். ஸோ அது எனிமிங்கிற ஒரு லேயர் மேலே மட்டும் தான் படணும், மற்ற இது மேலே படக்கூடாது. எனிமிங்கிற ஒரு லேயர் மேலே பட்டா நீ வந்து டேமேஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ வேறு ஏதாச்சும் ஒரு லேயர் கிரவுண்ட் லேயரில் படுறியோ இல்லை ஒரு செடி இல்லை மரம் ஏதோ லேயரில் பட்டினாலும் நீ அதை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ரே வந்து ஒரு ஹிட்டாச்சு பார்த்தீங்களா, அதாவது ரே வந்து முட்டுது பார்த்தீங்களா, அந்த முட்டுனதை ஒரு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுவோம்னா ரே கேஸ்ட் ஹிட்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ ரே கேஸ்ட் ஹிட் ஸோ வந்து நம்ம சிம்பிளாக இன்ட்டுக்குன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ விச் லோவர் கேஸ் ஹெச். இப்போ ரே கேஸ்ட் ஹிட்டுங்கிறது நம்ம எதை முட்டினோமோ அதோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது அந்த ரே கேஸ்ட் ஹிட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிம்பிளாக வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணுறது போல் அவுட்டுங்கிற வேரியபிள் அவுட்டுங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவுட்புட்டை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறது நம்ம அவுட்டுங்கிற ஒரு ஷார்ட் அவுட்புட்லேருந்து அவுட்டை மட்டும் தனியாக கழட்டி எடுத்தால் தான் ஸோ அவுட்டுங்கிற இது வரும். ஸோ போல் அவுட்புட்டை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணோம்னா இட்டுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இட்டுங்கிற ஒரு ரே கேஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் உடனே நமக்கு ஒரு எரர் வருது. ஸோ இது வந்து வேற ஒன்றும் இல்லை, ரே கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. அதாவது எப்படி அதாவது இந்த பேராமீட்டர் கொடுக்குறோம்ல இதுக்கே ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுற ரே வரணும். அதுக்கப்புறம் இந்த ரேவை எங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ அது வரணும். ஸோ நமக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ரேஞ்சை செகண்டாக டிக்ளேர் பண்ணுறக்கும். ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல இந்த பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு நமக்கு எரர் போயிடுச்சு. ஸோ நம்ம கடைசியாக நம்ம ரேஞ்சை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஓவர்லோடாக கிட்ட 16 ஓவர்லோட் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தா இங்கே போயிட்டே போகலாம். ஸோ நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எத்தனை பேராமீட்டர் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹிட் பண்ணுற ஆப்ஜெக்ட் நம்மளால் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டில் என்ன பண்ணுமோ பண்ணலாம். ஸோ வந்து நம்ம 3 முக்கியமான வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அது கண்ட்ரோல் செலுத்தி சேவ் பண்ணிப்போம். ஸோ வந்து நம்ம ரே கேஸ்ட்டை கரெக்டாக நம்ம எங்கேருந்து பண்ணுறோம், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன்லேருந்து பண்ணுறோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வர்டில் அந்த டேரக்ஷனில் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோலை செலுத்தி நம்ம யூனிட் எடிட்டர் போவோம். சிம்பிள் ரே கேஸ்டர் ஆப்ஜெக்ட்டில் நம்ம ரே கேஸ்டிங் ஆப்ஜெக்ட்டை நம்ம அட்டாச் பண்ணிப்போம். இப்போ ரேஞ்ச் கேட்குது. ஸோ ரேஞ்ச் வந்து ஒரு 100 டெஃபன் வச்சுப்போம். ஸோ 100னா 100 யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட்ஸ் மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ வைப்போம். ஐசோமெட்ரிக்னா 2D வியூ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எஃப்எல்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சரியான ஆக்சிஸில் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே லைட்டாக வச்சுமா. ஸோ கரெக்டாக ஹிட் பண்ணும்.
ஸோ நம்ம ஹிட் பண்ணுறோம்ல, ஸோ ஹிட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம பார்த்தா நமக்கு எதுவுமே கொடுக்கல, பட் ஆனால் ஹிட் பண்ணால் நம்ம தெரியணும் நம்ம எதை ஹிட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ நம்ம சிம்பிளாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கால் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம எது ஹிட் பண்ணோம், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அந்த ரேகாஸ்ட் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி டாட் கொலைடர் அதோட கொலைடர் ஆக்சஸ் பண்ணி அதோட நேம் நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எதை முட்டுறோமோ அதோட நேம் இது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம யூனிட் எடிட்டர் போய்ப்போம். ஸோ பிளே எழுத்துவோம். ஸோ பிளே எழுத்து நம்ம கான்சல் விண்டோவில் பார்ப்போம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கியூபோர்டு இது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, 600 1000 தடவை போயிட்டு இருக்கு. ஸோ அத்தனை ஃப்ரேம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ எங்கள் பார்த்து நமக்கு ஃப்ரேம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸில் ஸோ அத்தனை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு கியூபை முட்டி இருக்கோம். ஸோ நம்ம கியூப்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கியூப்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த கியூப்ல டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, கியூப் மெஷ் ஃபில்டர் இருக்கு, அதே மாதிரி மெஷ் ரெண்டரர், அந்த பாக்ஸ் கொலைடர். இதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் ஆட் பண்றீங்களா அந்த ஸ்கிரிப்ட் உங்களால கால் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த கியூப்ல நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நான் இதுக்கு வந்து C# ஸ்கிரிப்ட் இது எக்ஸாம்பிள்னு பேர் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட கஸ்டம் ஸ்கிரிப்ட் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றதுக்காக ஸோ சிம்பிளா அது வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கும். ஸோ இது ரெண்டுமே தேவையில்லை, வாய்ட் அட்விட்டும் வாய்ட் ஷார்ட்டும் இதையும் டிலீட் பண்ணிப்போம். ஸோ சிம்பிளா நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலான ஸ்கிரிப்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம். சிம்பிளா நம்ம பப்ளிக்னு போட்டுப்போம். ஸோ பப்ளிக் வாய்ட் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்டை உருவாக்குறோம். சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஒர்க்டு. ஸோ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்டென்டேஷன் இருக்கு. ஸோ பிரச்சனை C# பண்ணனால ஸோ கண்ட்ரோல் சுற்றி சேவ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ரேகாஸ்டிங் போயிட்டு ரேகாஸ்டிங் ஆப்ஜெக்ட் போயிட்டு இப்போ சிம்பிளாக நம்ம ஹிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ஹிட் பண்ண நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் எடுக்க முடியும். ஸோ எப்படி கெட் காம்பனண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக. ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஹிட் நம்ம ரேகாஸ்ட் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம், டாட் கொலைடர் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கொலைடர் வேறு எது வந்துச்சு. ஸோ கொலைடர் டாட் கெட் காம்பனண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன காம்பனண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது கணக்காதீங்க. ஓகே, அந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் ஸோ அப்படி போட்டால் தான் நம்ம ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும். டாட் போட்டால் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷன் உருவாக்கணும், எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்டை உருவாக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் என்டர் அந்த ஹிட் செமிகோலன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் தட்ஸ் இட். ஸோ எப்பப்பெல்லாம் முற்றுமோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ங்கிற அதாவது நம்ம ஹிட் பண்ண ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ங்கிற காம்போனண்ட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். சிம்பிளாக அது யூனிட் எடிட்டர் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்து நம்ம கன்சோல் போவோம். ஸோ இதை கிளியர் பண்ணிப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் காயாச்சு. ஸோ அதை நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கியூபும் பிரிண்ட் ஆச்சு. அதோட நேம் வந்து கியூப்னு இருக்கு. ஸோ இந்த கியூபுங்கிற நேம் நான் பிளேயர்னு மாத்திரேன்னா பிளேயர் ஸோ எனக்கு பிளேயர்னு தனியாக பிரிண்ட் ஆகுது. ரைட்? ஸோ நைஸ். ஸோ நம்மளால நம்ம ஹிட் பண்ணுற காம்பனண்ட்லேருந்து என்ன வேணாலும் ஹிட் பண்ணுற கேம் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மளால எந்த காம்பனண்ட்டை வேணாலும் நம்ம எடுக்க முடியும் ரேகாஸ்டிங்கை வச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்டர்மீடியேட்டில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி டியூட்டோரியல் இந்த ரேகாஸ்டிங் வச்சு தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நமக்கு ரேகாஸ்டிங்க்கு ஒரு செப்பரேட்டான வீடியோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. இப்போ ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை முட்டுறோம், அதில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு வேலை ஸோ சிம்பிளாக அதை கிளியர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வேலை நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டையுமே முட்டலாம்னா சிம்பிளாக நம்ம ரேகாஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரைட்டாக ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆக்ஸை மூவ் பண்ணால் நமக்கு இது பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த நமக்கு இதான் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒய் ஆக்சிஸில் இது எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த சைடு மூவ் பண்ணுவோம். இது குளோபலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தா இது இன்னும் எதையோ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது பார்த்தா ஒர்க்கு கியூப்னு வந்து ஸோ எதையோ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மூவ் பண்ணணும் இதை. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நமக்கு மூவ் பண்ணாலும் இது வந்து எதையோ அந்த கியூபுங்கிற ஆப்ஜெக்ட்டை ஹிட் பண்ணிட்டே இருக்கு. ரைட்? ஸோ நமக்கு அந்த மாதிரி வேணாம். ஸோ நமக்கு வந்து வேற ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வேணும். பட் நம்ம இது கீழே இருக்கு. ஸோ கீழே பார்த்தா நம்ம கிரவுண்ட் இருக்கு. ஸோ நம்ம கிரவுண்ட் அது பிரிண்டே பண்ண மாட்டேங்குது. ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரேவை பாஸ் பண்ணிடுறோம். அது வந்து எங்கே இருக்கும், நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ரேகாஸ்ட் எங்கே இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அந்த ரேவை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஸ்டார்ட்டில் தான் நம்மளோட ரேகாஸ்ட் இதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரேமுக்குமே நம்ம ரேகாஸ்ட் ஆரிஜினும் டேரக்ஷனையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அழகான கண்ட்ரோல் எக்ஸ் எழுத்திட்டு அதை கண்ட்ரோல் எக்ஸ் எழுத்திட்டு நம்ம கண்ட்ரோல் வி எழுத்தலாம். ஒரு ஃப்ரேமுக்குமே நம்மளால் நம்ம ஆரிஜினையும் டேரக்ஷன் அப்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம எதை ஹிட் பண்ணுறோமோ அது அதை வந்து நம்மளால் ரன் டைமில் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோலில் செலுத்திட்டு யூனிட் எடிட்டர் போவோம். ஸோ இப்போ நம்ம ப்ளே எழுத்துவோம். ஸோ ப்ளே எழுத்துட்டு சம்மாலைக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணனா நமக்கு ஒரு எரர் வந்துருச்சு. ஸோ எரர் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்னன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரைட்? ஒருவேளை நம்ம ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் இப்போ வந்து நம்ம கோடில் என்ன கொடுத்துருக்கோம், நீ வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணுவ, அதாவது நீ கன்ஃபார்மாக நீ ஒரு ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணுவ, அதோட நேமை பிரிண்ட் பண்ணு, அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்டை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை முட்டியிருக்கோம். அதாவது நம்ம கிரவுண்டுங்கிற ஆப்ஜெக்டை முட்டியிருக்கோம்னு வச்சுக்கலாம்.
பட் நமக்கு ஏன் எரர் வருது பார்த்தீங்கன்னா 15வது லைனில் வருது. ஸோ என்னன்னு பார்ப்போம் அந்த 15வது லைன். ஸோ 15வது லைன் தான் இந்த எக்ஸாம்பிளுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை முட்டுவ. ஸோ முட்டுறதுல நீ எடுத்துரு, அதாவது எக்ஸாம்பிளுங்கிற ஒரு ஸ்கிரிப்டை நீ எடுத்துரு. ஆனால் இங்கே தான் நம்ம கிரவுண்டில் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணலையே, நான் என்ன எடுப்பேன் அது நம்ம நல்லா திருப்பி கேள்வி கேட்குது. ஸோ இது வந்து ஒரு லெஜிட்டான எரர் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக நம்ம இந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணாலே நமக்கு அந்த பிரிண்ட் ஆகும் நம்ம கிரவுண்டுங்கிற ஆப்ஷன். பட் ஆனால் இது வந்து ஒரு எஃபிஷியன்டான வே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை முட்டுறமான்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த physics.raycasting ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதாவது ஒரு லைன் இருக்குல்ல, இந்த மொத்த லைனையுமே நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ரேப் அரௌண்ட் பண்ணோம்னா நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அப்டேட்ல நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ எப்போ போல நான் ஒரு ஃபங்க்ஷன் தெளிவாக உருவாக்குவோம். ஸோ பார்த்தா சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து ரே காஸ்டிங்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ ரே காஸ்டிங் தான் நம்ம ஆப்ஜெக்ட் பிரச்சனை இல்லை. ஸோ ரே காஸ்டிங் பேர் வச்சுக்கிறேன். அந்த இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் எழுதிட்டு நான் அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி. அது சிம்பிளாக நம்ம வாய்ட் அப்டேட்ல ஒரு இன்புட் கொடுத்தா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இஃப் இன்புட் டாட் கெட் கீ, என்ன கீ எடுக்க போகிறோன்னா கீ கோட் டாட் ஈன்னு வச்சுப்போம். ஸோ ஆண்டியாக இருக்கும் நம்ம பக்கத்தில் எழுத்துறதுக்காக. எப்போ போல நான் எழுத்துறோம் அப்போ போல இந்த ரே காஸ்டிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணு. தட்ஸ் இட். ஸோ எப்போ போல எழுத்துறோம் அப்போ தான் ரே காஸ்ட் கால் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ கூட நமக்கு எரர் வரும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் முட்டுனோம்னா, ஸோ இந்த ஃபிசிக்ஸ் ரே காஸ்ட்டுங்கிறது இருந்துச்சுன்னா, அது நம்ம ஏதாச்சும் முட்டினோம்னா கண்ட்ரோல் வி எடுத்துக்கிட்டு இந்த செமிகோலன் எடுத்து விட்டுரும். முட்டினோம் என்றால் இந்த அத்தனையும் நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் வி அண்ட் தென் கண்ட்ரோல் எஸ். ஸோ ரே காஸ்டிங் ஸோ நம்ம யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கீழே இருக்குது. ஸோ இது கீழே இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் லைன்லாம் தான் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இந்த வாய்ட் அப்டேட் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரே காஸ்டிங் இதில் இருக்கிற ஒரு லைனாக ரன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மேலே நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் எழுதி பேஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் கண்ட்ரோல் வி. ஸோ ஒரு தடவையும் நம்ம அழுத்தும் போதும் அதோட ஆரிஜினும் டேரக்ஷனும் மாறிட்டே இருக்கும். ஸோ நைஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த எரர் வருது. ஸோ கண்ட்ரோல் எழுதி சேவ் பண்ணிட்டு நம்ம யூனிட் எடிட்டர் போவோம். ஸோ யூனிட் எடிட்டர் நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஸோ கிரவுண்டில் வந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுக்காக நம்ம சிம்பிளாக நம்ம கிரவுண்ட்லேயே நம்ம எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ப்ளே பண்ணிச்சு நான் எழுத்துறேன். எழுத்தோடனே 15 தடவை கியூபும் ஒர்க்கூடும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எழுத்துறா மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிப்போம் எக்ஸ் ஆக்சிஸில். அதான் இப்போ இந்த ஃபேஸ் வந்து எங்கே நம்ம கிரவுண்டு ஃபேஸ் பண்ணுது ரைட். ஸோ இப்போ கேம் வியூ போயிட்டு எழுத்துறேன்னா மறுபடியும் ஒர்க்குன்னு காலம் இருக்குது. நம்ம கிரவுண்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. நைஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபியூச்சரில் வர டியூட்டோரியல்ஸில் நம்ம ரே காஸ்டிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரே காஸ்டிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு ரே பாஸ் பண்ணி அது ஒரு ஆப்ஜெக்ட்டை முட்டிச்சுன்னா அல்லது இன்ஃபர்மேஷன் எடுப்போம், இல்லைனா அதை அப்படியே விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரே வந்து நம்மளால் பார்க்கவே முடியல ரைட். ஸோ நம்ம இந்த ரேவை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரே வந்து எதை முட்டோன்னு பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ரைட். ஸோ அது வந்து எப்படி உருவாக்குதுன்னா சிம்பிளாக நம்மளோட ரே காஸ்டிங் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரே வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ட்ராலிங் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரா லைன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக இந்த டீபகிங்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து டீபகிங்கில் ஒரு கிளாஸில் தான் இருக்கும். ஸோ டீபக் டாட் ட்ரா லைன். ஸோ ட்ரா லைன் இருக்குது, ட்ரா ரே இருக்குது. ஸோ நீங்கள் ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம லைனை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்மளால் ட்ரா பண்ண முடியும் லைனை. சிம்பிளாக வந்து எங்கே ட்ரா பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ரே டாட் ஆரிஜின்லேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரே டாட் ஆரிஜின்லேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த எண்டு கேட்குது. ஸோ வாய்டு ஸோ வெக்டர் 3 ஸ்டார்ட் கேட்குது, அப்புறம் எண்டு கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹிட் டாட் ஸோ ஐட் ஃபேக்ஸ் வந்து சாரி ஹிட் டாட் பாயிண்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ ஹிட் டாட் பாயிண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் ஹிட் பண்ணமோ அந்த பாயிண்ட் தான் ஹிட் டாட் பாயிண்ட்டுங்கிற ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து ஒரு வெக்டர் 3 தான். ஸோ வெக்டர் 3 பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ கலர் டாட் ரெட்டுன்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு தெளிவாக தெரியுதுக்காக. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கணும்னா சமையலுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் உயிரோடு இருக்குது. ஸோ டியூரேஷன் அதாவது எந்த அளவுக்கு நீ உயிரோடு இருக்கணும்னா ஸோ 5 செகண்ட்ஸ் உயிரோடு. ஸோ கண்ட்ரோல் செலுத்தி சேவ் பண்ணிப்போம். ஸோ யூனிட் எடிட்டர் போயிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எழுத்துறேன்னா நமக்கு ஒரு ரெட் கலர் லைன் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸில். இப்போ எழுத்துனா ஸோ சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து இந்த லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம சீனி போய்ப்போம். டபிள்யூ எழுத்துனா ஸோ இது இங்கே இருக்கா. ஸோ சமையலுக்கு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் செகண்ட்ஸை ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் எழுத்துறேன்னா நம்ம கீழே போகுது. ஸோ நம்ம கேமரா ரொட்டேட் பண்ணிப்போம் இந்த இடத்துல. ஸோ கீழே பார்த்தா நம்ம கிரவுண்டு ரொட்டேட் பண்ணுது. ஸோ நமக்கு கிரவுண்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆசம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரே காஸ்ட் விசுவலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ரே காஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye guys.